ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்ல லவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது நம்ம வீட்டில் செல்வ வளம் ஏற்படுறதுக்கு நம்ம வீட்டில் ஒரு 5 செடி நம்ம வளர்த்து வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் வீண் விரயம் ஆகாமல் தடுக்கப்படும். வீட்டில் செல்வம் சேரும். அதாவது இதில் எல்லாமே நம்ம வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம வீட்டில் இட வசதிக்கு தக்க நம்மளால் எதை மெயின்டைன் பண்ண முடியுமோ அதுக்கேற்றாக்க பார்த்து நம்ம அந்த மாதிரி செடியை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வச்சுக்கலாம். அந்த வரிசையில் முதலாவது நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னு சொன்னால் ரோஸ். சாதாரணமாக அந்த பன்னீர் ரோஸ் தாங்க. அது விரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், அதோடய வாசம் அந்த அளவுக்கு மக்களை இருக்கும். அப்போது அந்த வாசம் மகாலட்சுமி அம்மையாரை ஈர்க்கிறோம். அப்போ மகாலட்சுமி அம்மார் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த வரிசையில் மல்லிப்பூ. அந்த மல்லியில் நிறைய வெரைட்டி இருக்குது. அது எதாக இருந்தாலும் சரி, ஜாதி மல்லி, அடுக்கு மல்லி, குண்டு மல்லி, எந்த மல்லியாக இருந்தாலும் சரி, மல்லிப்பூனாலே அதுக்கு தனியாக ஒரு மகத்துவம் உண்டு. அதோடய ஸ்மெல்லு தான். அந்த ஸ்மெல்லுக்கும் மகாலட்சுமி அம்மையாருக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த இடத்துல வாசம் நிறைஞ்சிருக்கோ அந்த இடத்துக்கு மகாலட்சுமி அம்மையார் நிரந்தரமாக வருவாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அடுத்ததான் நம்ம இந்த வரிசையில் பார்க்க போகிற செடி என்னது அப்படின்னு சொன்னால் செம்பருத்தி. அந்த செம்பருத்தியில் நிறைய கலர் இருக்குது. ஆனால் அந்த இதில் எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அது அடுக்காக இருந்தாலும் சரி, இல்லை சிங்கிளாக இருந்தாலும் சரி, வீட்டில் செம்பருத்தி பூ இருந்தாலும் அதோட கலர் மகாலட்சுமி அம்மையாருக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அந்த செடியோட அழகு மயங்கி நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அடுத்தது இந்த வரிசையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இட்லி பூச்செடி. அதாவது இட்லி பூச்செடி எல்லோரும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நல்லா அடுக்காக குண்டா அது மாதிரி இருக்கும். இதை இன்னொரு பேர் வெற்றி பூச்செடின்னு கூட ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அதாவது என்னன்னு சொன்னால், இப்போ முக்கியமான ஒரு காரியத்துக்கு நம்ம போகிறோன்னு வச்சுக்கிடுங்களேன், ஆண்கள் இதை பூவை 2-3 பிரித்து அதை ஷர்ட் பாக்கெட்டில் வச்சு பெண்கள் அந்த பூவை தலையில் சூடிக்கிடுவாங்க. ஆனால் இப்போ அந்த வழக்கம் பெரும்பாலும் மறைஞ்சிடுச்சு. ஆனாலும் ஒரு சில இடத்துல ஃபாலோ பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அதனாலேயே இந்த பூவை நம்ம வீட்டு வாசலில் வளர்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் மகிழ்ச்சி நிலைக்கும், மகிழ்ச்சி பொங்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னு சொன்னால் கற்றாழை. கற்றாழை செடியை நம்ம வீட்டோடைய மின்வாசலில் நம்ம வச்சு வளர்த்து தண்ணி, அதாவது இதுக்கு ஜாஸ்தி தண்ணி ஊற்றி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதே இல்லை. அந்த செடி கற்றாழை செடியை வளர்க்க முடியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், வீட்டில் அந்த மேலே கூட அதை கட்டி தொங்க போட்டிருப்பாங்க. கற்றாழைக்கு தீய சக்தியை போக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. அதனால் இதில் எல்லா செடி இல்லைனாலும் ஏதோ ஒன்று வளர்த்து பயன்பெறுங்கள்.